Friends, today we are going to learn about safety. Safety lesson oda continuation நம்ம பார்க்க போறோம். அதுல water safety பார்க்க போறோம். நீர் பாதுகாப்பு. நீர் நமது வாழ்வின் திரவ அமுதமாகும். Water is the elixir of life. Water is very important in our life, daily life. Okay va? Water is very important in our டெய்லி லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்னது? நீர். இஃப் வி violate the safety rules while bathing in lake, river, waterfalls and sea, accident will occur. அதாவது ஏரி, ஆறு, நீர்வீழ்ச்சி, கடல் மற்றும் குளம் போன்றவற்றில் நாம் விதிமுறைகளை மீறி குளிப்பதனால விபத்து ஏற்படுது. எங்கெங்கெல்லாம் ஏரி, ஆறு, நீர்வீழ்ச்சி, கடல், குளம் இதில் நம்ம விதிமுறைகளை மீறி நம்ம குளிக்கும் போது நமக்கு விபத்து ஏற்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹாவ் யூ எவர் bathed in lake or river? If yes, with whom did you go? ஆறு அல்லது ஏரியில் நீ குளித்திருக்கிறாயா? ஆம் என்றால் யாருடன் சென்று குளித்தாய்? அதாவது நீ ஆறு ஏரியில போய் குளிச்சிருக்கிறியா? அப்படி குளிச்சிருந்தீங்கன்னா யாரோட போய் குளிச்ச அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்க குளிச்சிருந்தீங்கன்னா அங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? Whenever we take bath in river or pond, we should go with elders. If we know to swim, we will go for a bath in a river or a pond. River or a pond. குளம் இல்ல, ஆறு. குளம், ஆறு இதுல போய் நம்ம குளிக்க போகும்போது யாரை கூட்டிட்டு போகணும்? பெரியவங்க, வீட்டுல பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு போய் தான் என்ன பண்ணணும்? குளிக்கணும். குளம் அல்லது ஆற்றுல குளிப்பதற்கு நம் பெரியவர்களுடன் செல்ல வேண்டும். நீச்சல் தெரிந்தால் மட்டுமே அங்கு சென்று குளிக்க வேண்டும். ஓகேவா? precautions, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். we should not go alone to bath in water bodies. அதாவது தனியாக நீர்நிலைகளுக்கு குளிக்கக்கூடாது. நீர்நிலைகளுக்கு போய் குளிக்கக்கூடாது தனியா. ஓகேவா? பெரியவங்களை கூட்டிட்டு போகணும். ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே போலதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கலாம்னா, நம்ம தனியா போய் என்ன பண்ணக்கூடாது? நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடாது. நீர்நிலைகள்னா என்னது? ஆறு, ஏரி, குளம், நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு தனியா போய் குளிக்க கூடாது. நெக்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட், டு நாட் ஸ்டெப் இன் டு த ஸ்டாக்னன்ட் பாண்ட். அதாவது தேங்கி உள்ள குளங்கள்ல இறங்கக்கூடாது. டு நாட் ஸ்டெப் இன் டு த ஸ்டாக்னன்ட் பாண்ட். தேங்கி நிற்கக்கூடிய குளங்கள்ல இறங்கக்கூடாது. மூணாவது, do not go beyond the danger zone. danger zone அப்படின்னு சொல்லி இங்கே எழுதி போட்டிருப்பாங்க. அந்த இடங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த எல்லைக்கே நம்ம போகக்கூடாது. நீர்நிலைகளில் உள்ள அபாய எல்லைக்கு செல்லக்கூடாது. நெக்ஸ்ட், do not peep into the well. it may be deep and dangerous. கிணற்றை எட்டி பார்க்கக்கூடாது. கிணறு ஆழமாக இருக்கக்கூடும். ஓகேவா? டீப்னா ஆழம். ஓகே? we have to wear life jacket when we travel in water. நீரில் பயணம் செய்யும்போது பாதுகாப்பு கவசத்தை என்ன பண்ணணும்? அணியணும். அது பேர் என்னது? ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 5 இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிகாஷனுக்கு பயன்படுத்தணும். தனியா செல்லக்கூடாது. தேங்கி நிற்கிற ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல, பாண்ட்ல போய் நம்ம இறங்கக்கூடாது. டேஞ்சரஸ் ஜோன்ல என்ன பண்ணக்கூடாது? அந்த பக்கமே போகக்கூடாது. நெக்ஸ்ட், கிணற்றை எட்டி பார்க்கக்கூடாது, அது ஆழமா இருக்கும். அடுத்தது, நீர்நிலைகளில் நம்ம போகும்போது அதுக்குரிய உடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. நெக்ஸ்ட் என்னது? எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. Electricity has been a necessity for our life. Times have changed. These days, the things don't function without electricity. Without electricity, it is used in houses, factories, and other workplaces. Accidents occur when we use it
கேர்லெஸ்லி. இங்கே எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது மின்சாரம். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டின்றது என்னது? மின்சாரம். மின்சார பாதுகாப்பு. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் அப்படின்றது மின்சாரம் தான். ஓகேவா? மின்சார பாதுகாப்பை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபயர். நெக்ஸ்ட்டு வாட்டர். இப்போ என்னது? மின்சாரம். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மின்சாரம் நமது வாழ்வின் முக்கிய தேவையாகிவிட்டது. மின்சாரமின்றி எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது? இயக்க முடியாது. ஓகேவா? மின்சாரமின்றி எந்த பொருளையும் இயக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். என்ன பண்ணிட்டோம்? தள்ளப்பட்டுட்டோம். ஓகேவா? வீடுகள், தொழிற்சாலை மற்றும் இதர இடங்கள்ல மின்சாரம் எங்க பார்த்தாலும் மின்சாரம் பயன்படுகிறது. ஓகேவா? கவனக்குறைவாக கையாண்டால் மின் விபத்து ஏற்படும். ஆக்சிடென்ட் occur when we use it carelessly. கவனக்குறைவா நம்ம இதை உபயோகிச்சோம்னா நமக்கு மின் விபத்து ஏற்படும். நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ். இதை எப்படி முன்னெச்சரிக்கையாக தடுக்கலாம் அப்படின்னா, பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க? 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? டு நாட் டச் ஸ்விட்சஸ், பிளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் வித் வெட் ஹேண்ட். அதாவது மின் பொத்தான்களையும் மின் கம்பிகளையும் ஈரமான கையால் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. ஓகேவா? Do not touch the iron box and other electrical appliances when they are switched on. அதாவது சலவை பட்டி மற்றும் இதர மின்சாரங்களை நம்ம இயக்கும்போது, இணைப்பில் இருக்கும்போது அதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸாக இருக்கணும், மிக்சி, கிரைண்டர், அப்புறம் என்னது அயன் பாக்ஸ், எதாக இருந்தாலும் அது இயங்கி கொண்டு இருக்கிறப்ப அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம தொடக்கூடாது. நெக்ஸ்ட், டு நாட் பிளே நியர் எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதாவது மின்மாற்றி மற்றும் மின் கோபுரங்கள் அருகில் விளையாடக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. டு நாட் கிளைம் ஆன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். அதாவது மின் கம்பத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது? ஏறக்கூடாது. டு நாட் இன்சர்ட் ஸ்டிக் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் இன்டு த ஸ்விட்ச் பாக்ஸஸ். மின் பொத்தான் பெட்டியில் குச்சி போன்ற பொருட்களை நுழைக்கக்கூடாது. ஓகேவா? அந்த எலக்ட்ரிக்கல் அந்த பிளக் போடுவோம்ல, அந்த இதில் என்ன பண்ணக்கூடாது? குச்சி போன்ற இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது, அதுக்குள்ளார திணிக்கக்கூடாது. ஓகேவா? Do not go near the wires or electrical post during rain. அதாவது மழை காலங்களில் மின் கம்பிகள் மற்றும் கம்பங்கள் பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. Write the names of electrical appliances which are used in your house. அதாவது உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதனங்களை என்ன பண்ணணும்? பட்டியலிடணும். ஓகேவா? ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சிருக்கலாம், அப்புறம் என்னது மிக்சி, கிரைண்டர், இது எல்லாத்தையும் இதில் நீங்கள் எழுதலாம். we should not pour water to extinguish the fire caused by electrical short circuit. குறைந்த மின்னழுத்தத்தால் விபத்து நேரிடும் போது தண்ணீர் கொண்டு தீயை அணைக்கக்கூடாது. ஓகேவா? மின் கம்பங்கள்ல இருந்து பொறியாக வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது? தண்ணி கொண்டு அணைக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி அப்படின்றது சாலை பாதுகாப்பு. we must be very careful while traveling on any road. The number of vehicles going on the road is increasing. Most of the accident are caused by carelessness. அதாவது சாலையில் நாம் கவனமாக நடக்க வேண்டும். வாகனங்களின் எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு? பெருகிருச்சு. கவனக்குறைவினால தான் என்ன பண்ணுது? ஆக்சிடென்ட்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கவனக்குறைவால் ஆக்சிடென்ட் ஏற்படுது, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இதை நம்ம
புரிஞ்சுக்கிட்டு சாலையில் போகும்போது ரொம்ப கவனமாக கையாளணும். டிராஃபிக் சிக்னல் ஃபார் வெஹிக்கிள்ஸ், அதாவது டிராஃபிக் சிக்னலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஓகேவா, லைட் கொடுத்துருப்பாங்க, ரெட் எல்லோ க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெட் அப்படின்னா ஸ்டாப், நிற்கணும். ஓகேவா, எல்லோ அப்படின்னா கெட் ரெடி, ரெடியாக தயாராகிக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா க்ரீன், க்ரீன் காட்டிட்டாங்கன்னா கோ, நம்ம போயிடலாம். ஓகேவா. டு அவாய்ட் ஆக்சிடெண்ட், டு அவாய்ட் ஆக்சிடெண்ட், எப்படி சாலை விபத்துக்களை நம்மளால் தடுக்கலாம், எப்படி ப்ரிகாஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அது மாதிரி இதை தவிர்க்க, சாலை விபத்துக்களை தவிர்க்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ், அதாவது சாலை விதிகளை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். ஓகேவா, வி மஸ்ட் ஒபே த டிராஃபிக் சிக்னல்ஸ், சாலை போக்குவரத்து குறியீடுகளை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், பின்பற்றணும். டு நாட் ரஷ் ஆன் தி ரோடு, சாலையில் வேகமாக என்ன பண்ணக்கூடாது, செல்லக்கூடாது. வி ஷுட் வியர் ஷீட் பெல்ட் வென் வி ட்ராவல் இன் எ கார், அதாவது காரில் போகும்போது, காருக்கு இங்கிலீஷில் கார் தான், தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகிழுந்து. மகிழுந்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த சீட் பெல்ட்டை என்ன பண்ணணும், காரில் உள்ள சீட் பெல்ட்டை போட்டுட்டு போகணும், கட்டாயமாக போட்டுட்டு போகணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், விதிகளை பின்பற்றணும், குறியீடுகளை பின்பற்றணும், சாலையில் வேகமாக போகக்கூடாது, காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு போகணும். வி ஷுட் வியர் ஹெல்மெட் வைல் ரைடிங் எ டூ வீலர், அதாவது இருசக்கர வாகனங்களில் நம்ம போகும்போது தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட்ன்றத கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அணிஞ்சிட்டு போகணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். தி ரோடு, சாலையில் நம்ம செல்லும்போது ஆல்வேஸ் வாக் ஆன் தி பேவிமெண்ட், நடைபாதையில் தான் என்ன பண்ணணும், நடக்கணும். டோன்ட் பிளே ஆன் தி ரோடு, சாலையில் விளையாடக்கூடாது. வி ஷுட் லுக் அட் தி கலர்ஸ் ஆஃப் த சிக்னல் while crossing the road, அதாவது சாலையை கடக்கும்போது அந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்ற நிறங்கள் குறியீடு இருக்கும்ல, அந்த விளக்கு, அதை கவனமாக கவனிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். டிராஃபிக் சிக்னல் ஃபார் தி பாதஸ்ட்ரைன், ஓகேவா, நடைபாதையில் உள்ள சிக்னல். ஓகேவா, ரெட்டுன்றது ஸ்டாப். ஓகேவா, ரெட்டுன்றது என்னது, ஸ்டாப். க்ரீன்னா கோ. ஓகேவா, ரெட்டுன்றது என்னது, ஸ்டாப். க்ரீன்றது கோ. ஓகேவா. திங்க், திங்க்னா என்னது, சிந்தனை செய்யணும், யோசனை செய்யணும். ஹாவ் யூ எவர் சீன் திஸ் டிராஃபிக் சைன், நீ இச்சாலை குறியீடு கவனித்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சாலை குறியீடை எங்கேயாவது கவனிச்சிருக்கிறீங்களா, பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்க தானே, டிராஃபிக்கில் நம்ம தினமும் வண்டியில் போகும்போது, அப்பா கூட அம்மா கூட எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த டிராஃபிக் சிக்னலை கண்டிப்பாக பார்த்துருப்போம். பார்க்கலனா இனிமேல் பாருங்கள். ஓகேவா. வேர் டிட் யூ சி, நீ அதை எங்கே பார்த்துருக்குற, திருச்சியில் பார்த்துருக்குறியா, எங்கே போகிறப்ப நீ பார்த்துருக்க அப்படின்றத யோசிச்சுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் நோ, அறிந்து கொள்வோம். ஓகேவா. When crossing the road, if there is no traffic signal, we have to look at the right, left and right again. சாலை போக்குவரத்து விளக்கு இல்லாத இடத்தில் நாம் முதலில் வலப்பக்கம் திரும்பி, இடப்பக்கம் திரும்பி, பிறகு வலப்பக்கம் பார்த்து கடக்க வேண்டும். என்ன பண்ணணும், நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் இல்லாத ரோட்டில் நம்ம எப்படி கடக்கணும் அப்படின்னா, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்துட்டு ஏதாவது வாகனங்கள் வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரோடை கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சேஃபு. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஜீப்ரா கிராசிங். நெக்ஸ்ட் என்னது, பாதசாரிகள் கடக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா எப்படி இருக்கும், பிளாக் ஒயிட், பிளாக் ஒயிட்னு கோடு கோடாக இருக்கும்ல, அதை மென்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ரோடு உண்டாக்கியிருக்கிறாங்க. Pedestrians should cross the road only at the zebra crossing. Black and white lines of zebra crossing
resembles the skin of a zebra. அதாவது பாதஸ்தாரிகள் கடக்கும் இடம் வந்து வரிக்குதிரையை போன்று கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் காணப்படுது. ஓகேவா, அதை தான் இங்கே முன்னாடி நான் சொன்னது தான். ஓகேவா, பாதஸ்தாரிகள் கடக்கும் இடத்தில் மட்டுமே பாதசாரிகள் என்ன பண்ணணும், நடைப்பயணம் செல்கிறவங்க எங்கே தான் கடக்கணும், இந்த ஜீப்ரா கிராசிங் அங்கே தான் வந்து என்ன பண்ணணும், ரோடை கிராஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ரைட் டவுன் த ஸ்லோகன்ஸ் ஆஃப் அவேர்னஸ் விச் யூ ஹாவ் அப்சர்வ்டு வைல் ட்ராவலிங். அதாவது ட்ராவலிங் போது ஸ்லோகன்ஸ்லாம் எழுதி போட்டிருப்பாங்கள்ல, இந்த பக்கம் வரக்கூடாது, மழை நீர் உயிர் நீர் அந்த மாதிரிலாம் எழுதி போட்டிருப்பாங்களே, அதை என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஓகேவா, தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் என்னென்ன ஸ்லோகன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை இங்கே எழுதணும். ஓகேவா, டிராஃபிக் பார்க் அதாவது போக்குவரத்து பூங்கா. We can learn road rules in the traffic park. One of the intention of this park is to improve awareness and traffic safety among school children. There we can learn traffic rules easily. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து பூங்காவில் சாலை விதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த போக்குவரத்து பூங்காவில் நம்ம என்ன பண்ணலாம், சாலை விதிகளை கற்றுக்கொள்ளலாம். பள்ளி குழந்தைகள் மத்தியில் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மேம்படுத்துவது இப்பூங்காவின் நோக்கங்கள். ஓகேவா, இதை வந்து சின்ன பள்ளி குழந்தைகள்லாம் பாதுகாப்பு வழிமுறைகளை விழிப்புணர்வை பற்றி குழந்தைகள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றது இந்த போக்குவரத்து பூங்காவுடைய நோக்கத்தில் ஒன்று. ஓகேவா, இப்பூங்கா வந்து சாலையை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு அளிக்குதுங்க. பாருங்க, இது வந்து சாலை மாதிரியே ஒரு பூங்கா போட்டிருக்கிறாங்கல்ல, இந்த பூங்காவில் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி பூங்கா சின்ன சின்ன ரோடுகள் அழகா இதெல்லாம் பார்க்கும்போது அதுங்களுக்கு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி அங்கே உள்ளது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, சாலை குறியீடுகள் சாலையில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கற்றுக்கோங்க. அதனால தான் இந்த சாலை பூங்கா போக்குவரத்து சாலை பூங்காவை அமைச்சிருக்காங்க. There is a traffic park near Anna Square in Chennai. சென்னையில் அண்ணா சதுரங்கம் அருகில் போக்குவரத்து பூங்கா உள்ளது. அண்ணா சதுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்கா போய் சென்னைக்கு போனீங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. தேர் இஸ் ஏ டிராஃபிக் பார்க் நியர் அண்ணா ஸ்கொயர் இன் சென்னை. சென்னையில் அண்ணா சதுரங்கம் அருகில் போக்குவரத்து பூங்கா இருக்குது. நெக்ஸ்ட்டு, வியர் ஹெல்மெட் சேவ் யுவர் லைஃப். அதுதான் இங்கே எழுதணும். ஓகேவா, வியர் ஹெல்மெட் சேவ் யுவர் லைஃப், இதெல்லாம் ஸ்லோகன்ஸ், இதை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு, லெட்டஸ் ஒபே டிராஃபிக் ரூல்ஸ். நாம் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவோம். ஓகேவா, பின்பற்றுவோமா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், பின்பற்றணும். ஓகே, be safe from toxic organism. Pesticides are used to kill insects in our home. We should not touch these pesticides. They are very dangerous. அதாவது பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளிடமிருந்து பாதுகாப்பு. பூச்சிக்கொல்லி மருந்துகளிடமிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீட்டில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பூச்சிகளை கொல்ல பயன்படுத்துகிறோம். ஓகேவா, அந்த மருந்துகளை மிகவும் கவனமாக ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும். இது ரொம்ப அபாயகரமானது, அதை தொடக்கூட கூடாது. ஓகேவா, பூச்சிக்கொல்லி மருந்துகளிலிருந்து எப்படி பாதுகாப்பு அப்படின்னா, நம்ம வீட்டுகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி பூச்சிகளை கொல்ல அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை என்ன பண்ணுறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம தொடக்கூடாது, அது ரொம்ப அபாயகரமானது. ஓகேவா, டேஞ்சரஸ் caused by toxic organism. சிம்டம்ஸ், அதாவது விஷப்பூச்சிகளால் உண்டாகும் அபாயங்கள், அறிகுறிகள். causes skin redness and itching, அதாவது தோல் அரிப்பு மற்றும் சிவப்பு நிறத்தை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு, causes inflammation of skin. Inflammation occur in places like eyelid, ears and lips. அதாவது இங்கே மேலே என்ன பண்ணும், தோல் வந்து சிவப்பாக மாறும்.
அதாவது அறிகுறிகள் சொல்லியிருக்கிறாங்க. தோல் வந்து அரிப்பு, சிவப்பு நிறம் ஏற்படுத்தும், அப்புறம் வீக்கம் ஏற்படுத்தும். கண், இமை, காது, வாய் போன்ற இடங்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். கோசஸ், ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் கிட்டினஸ் அப்படின்றது மயக்கத்தை ஏற்படுத்தும், வாந்தி கொண்டு வரும், அப்புறம் தலைவலியை ஏற்படுத்தும். ஓகேவா? we can give first aid and then go to the hospital. ஓகேவா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் முதல் உதவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ப்ரிகாஷன், டு நாட் கோ நியர் புஷ்ஷஸ், அதாவது புல்லுகளுக்கு அருகே நம்ம என்ன பண்ணக்கூடாது? செல்லக்கூடாது. அங்கே தான் இந்த ஸ்னேக்கு, ஸ்கார்பியன், தேள், ஸ்பைடர், அதாவது எட்டுக்கால் பூச்சி, ஓகேவா, சிலந்தி, வாஸ்பு, அது ஒரு பூச்சி, ஓகேவா, இதெல்லாம் அந்த புதருக்குள்ளே தான் இருக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது? அங்கே போகக்கூடாது. கீப் த ஹவுஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் கிளீன், அதாவது நம்ம சுற்றி உள்ள வீட்டை சுற்றி உள்ள இடங்களை நம்ம ரொம்ப சுத்தமாக கிளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, த பீப்புள் ஹூ ஒர்க் இன் பிளான்டேஷன் கேன் அப்ளை த mixture of sesame and paraffin oils. If they do so, the insect won't bite. அதாவது மேலும் அறிந்து கொள்ளுவோம். நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, வயல்வெளியில் வேலை செய்கிறவர்கள் நல்லெண்ணெய், பாராயின் எண்ணெய் தேய்த்து கொண்டு வேலை செய்யணும். அதனால் பூச்சிகள் அவர்களை கடிக்காது. என்னது? நல்லெண்ணெய், பாராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த 2 எண்ணெயும் நம்ம தடவிக்கிட்டு நம்ம வயல்வெளிகளில் வேலை பார்க்கும்போது எந்த பூச்சியும் நம்மளை என்ன பண்ணாது? கடிக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கிளாஸ்வேர்ஸ்னால் என்னது? கண்ணாடி பொருட்கள். அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ், கூர்மையான ஆயுதம் மற்றும் கண்ணாடி பொருள். ஓகேவா? ஹேண்டில் த கிளாஸ்வேர் அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ் கேர்ஃபுல்லி. கூர்மையான ஆயுதத்தையும் கண்ணாடி பொருட்களையும் நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். தே மேக் கர்ஸ் இன்ஜூரியஸ், அது என்ன பண்ணும்? காயங்களை ஏற்படுத்தும். பார்த்தீங்களா? இங்கே கிளாஸ்வேர்ஸ் இருக்கு, அதாவது ஷார்ப் வெப்பன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த லெசன். ஓகேவா? எல்லாத்துலேருந்து நம்மளை எப்படி ஷேஃபாக ப்ரிகாஷனாக பாதுகாத்து கொள்வது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம், இந்த லெசனில் பார்த்தோம். ஓகேவா? ரீகேப் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அவர் லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். இஃப் வி வாண்ட் டு live a healthy life without pain, we need to be cautious. Let us obey the safety rules and live without pain. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நமது உயிர் விலை மதிப்பற்றது. ப்ரீஷியஸ். ஓகேவா? ப்ரீஷியஸ்னால் விலை மதிப்பற்றது. நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். நம்ம பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இங்கே ரீகேப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.